இந்த மரம் சாஞ்சிச்சு. எனக்கு எப்படி இருக்கும்? தின்றீங்க நல்லா. ஏன் உங்கள் அம்மா வந்துருக்காங்களா? அவங்கள நிமித்த சொல்லலாம். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உங்கள் அம்மா வந்து சூனியம் வைக்கிறப்பாரு. அவங்க ஒரே இடத்துல அப்படியே சூனிய பொம்மை மாதிரி உட்காந்துருக்கணும். பண்ணிட்டா பாராட்டி பேசுகிறேன்னா எல்லாம் புடுங்கிறதுக்கு தான் அவங்க கிட்ட இருந்து வாங்குறேன்ல. மட்டிக்கினாரு ஒருத்தரு சபாஸ் மாமா சபா. பரவாயில்ல. இந்த மரம் சாஞ்சிச்சு. இதை நிமித்த முடியாதா? எங்க வெயிட்டா இருக்கு. நீ தான் நிமித்தணும். நிமித்த முடியாதான்னு கேட்டா நான் எப்படி நிமித்துறது? எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் சத்து கிடையாது. எனக்கு எப்படி இருக்கும்? தின்றீங்க நல்லா. ஏன் உங்கள் அம்மா வந்துருக்காங்களா? அவங்கள நிமித்த சொல்லலாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. அவங்க எப்படி நிமித்துவாங்க? ஆள் நல்லா ரெஸ்லர் மாதிரி நல்லா பல்காக இருக்காங்கல்ல, ஹல்க்கு மாதிரி பிடிச்சி ஒரு இழுத்தா வரப்போகுது. இதெல்லாம் தேவைடா உங்களுக்கு. என்ன தேவைடா இவங்களுக்கு? இதெல்லாம் கேட்டாங்கன்னா உன்னை வச்சு செய்வாங்க. இப்படி பேசுறதெல்லாம் கேட்டாங்க. சரி, அரிசி மூட்டை என்ன பாதி காலியாக இருக்கு. வந்தவங்க 3 நாள் தான் ஆகுது. பாதி அரிசி மூட்டை காணதில்ல. அதுக்கு நீங்க அவங்க தான் சாப்பிட்டாங்கன்னு அர்த்தமா? அவங்க தான் சாப்பிட்டாங்கன்னு அர்த்தமா? உங்கள் அம்மாக்கெல்லாம் நீ குக்கர்லாம் சாப்பாடு வடிக்காத, இந்த ட்ரம்மில் வடி. அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னெல்லாம் நல்லவன் நினைச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு யாரு நம்பிக்கிட்டு இருக்க பத்தி அந்த லூசு அதை சொல்லணும். சொல்லணும் தான்ப்பா. உங்கள் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணாமல் நான் விட போகிறது கிடையாது. ஆமாம், இதெல்லாம் பழி வாங்குறது தான். பழி வாங்கும் படலம் இது. நான் இப்போவும் விசில் சவுண்டு கேட்குது. இது சாப்பாடு பொங்கிக்கிட்டே இருக்குமா வீட்டில்? பொங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா? சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க? ஐயோ, என்னையா அது? என்ன அன்னைக்கு பார்த்து உங்க அம்மா தட்டு நிறைய சாப்பாடை போட்டு அதில் குழி பறிச்சு குழம்பு இப்படி கொட்டுறாங்க. இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு அனுப்புறதுக்கு தான் உங்க அம்மாவெல்லாம் இவ்வளோ அப்படியே குளிப்பாடி உட்காந்துருக்கேன் நான். இல்லைன்னா உங்க அம்மாவெல்லாம் நான் என்னைக்கோ தொத்தி விட்டுருப்பேன். 30 ஏக்கர் இடம் இருக்காமா, 10 ஏக்கர்ல உன் பேர்ல இருக்காமா, 20 ஏக்கர். இதெல்லாம் உண்மையாப்பா? உண்மையா இல்லை வந்து அரிசி மூட்டை காலி பண்றதுக்கு சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மையை சொல்ல. ஆமாடா, இருக்குடா. என்னடா எனக்கு நம்பிக்கை இல்லையே. எங்க அப்பாவுக்கும் வச்சிருக்காங்க, எங்க அம்மா பேர்லயும் போட்டிருக்காங்க. என்னப்போ அதுதான் எல்லாத்தையும் ஐஸ் வச்சு வாங்கிட்டேல்ல. எங்கடி வாங்கினா? இன்னும் வாங்கவே இல்லடி. எழுதி தரேன்னு சொல்லிட்டாவே வாங்கிட்டாங்க தானே அர்த்தம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்காதா? அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நான் அப்புறம் டக்கால்ட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அமைதியா தான் இருக்கேன். நீ எதாவது போட்டுக்கிட்டு எதாவது பண்றாத. நீ அப்பப்போ உங்க அம்மாண்ட போய் என்னை பத்தி அசிங்கமா தப்பாலாம் பேசுற. கம்முன்னு இரு சொல்லிட்டேன். யார் நான் அசிங்கமா பேசுறேன்னா? போப்போ தெரிஞ்சுப்பாங்க உன்னை பத்தி. நீ என்ன பேசுறன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. புரியுதா? ஆனால் உங்க அம்மாவுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உங்க அம்மா வந்து சூனியம் வைக்கிறப்பாரு. அவங்க ஒரே இடத்துல அப்படியே சூனிய பொம்மை மாதிரி உட்காந்துருக்கணும். பண்ணிட்டா எடுத்து வச்சிருக்கேன். அவங்க காலடி மண் தலைமுடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாந்திரிக ஒருத்தர் இருக்காரு. உங்க அம்மா அதாவது பண்றேன், குடும்பத்துக்கே சூனியம் வைக்கிறேன் பாரு. செய்வினை செஞ்சு உங்க அம்மாவை ஏவல் பொம்மை மாதிரி ஆக்கல. யாருக்கு? உங்களுக்கு நீ நடிக்கிற அப்படியே. அப்ப தாத்தாலும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறீங்க? நல்லா இருக்கு. ஒரு கிலோ தக்காளி 60 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 90 ரூபா விற்கிது. பாராட்டி பேசுறேன்னா எல்லாம் புடுங்கிறதுக்கு தான் உங்க கிட்ட இருந்து வாங்குறேன்ல. மட்டிக்கினாரு ஒருத்தரு சபாஸ் மாமா சபா. பரவாயில்ல. உங்களை போய் நான் நம்பிக்கிட்டு என் பொண்ணு சொன்னதையும் நம்பல, அவர் சொன்னதையும் நம்பல. உங்களை நம்பணும் பார்த்தீங்களா? சூப்பர். தெரியுதா? ஏய் தெரியுதாம்மா? இது என்ன ஒட்டு கேட்குற புத்தி உங்களுக்கு? கேட்கல, கேஷுவலா தான் வந்தேன். இது நீங்களா? வந்தா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி நின்னதுனால தான் உங்க மண்டவாளெல்லாம் தண்டவாளத்துல ஏறது நான் பார்க்க சொன்னேன்ல. நானா ஒரே பேச்ச கூட நம்பாம நீ அவன் பேச்ச கேட்டு ஆடிட்டு இருந்த. நான் இப்ப ஏறே உங்களை பத்தி அத தப்பா சொன்னானா? உங்களை பத்தி அத தப்பா பேசுனானா? மொத்தமா புடுங்களா? உங்களை போய் நம்பி நான் ஏங்க நான் அத்தை இத பாருங்க, நான் ஒரு ரிகல்சர் பார்த்திருந்தேன் அத்தை, ஒரு சீரியலுக்கு. ஒரு உலகமா நடிப்புடா சாமி. எல்லாத்தையும் பார்த்து சத்தியமா சொல்றேன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஒரு ரிகல்சர் ஒரு சீரியல் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. இந்த டயலாக்லாம் சொல்லி காட்டதானே சொன்னேன் நான் உங்ககிட்ட. அத்தை உங்க மேல சத்தியமா சொல்றேன். இதுக்கு மேல எல்லாம் அத்தை நான் உங்களை கோயில் கட்டி கும்பிடுறேன் அத்தை இந்த நெஞ்சுக்குள்ள. வாத்தனே
அதுதான் பார்த்தனே நின்னு. ஏன் அதை அப்படி பண்ற? பாத்துர்க்க. இதுக்கு அப்புறமும் நீ உஷாராகல. உன்னை என்னால காப்பாத்த முடியாது இவன் கிட்ட இருந்து. என் பொண்ணு எவ்வளோ சொன்னா, ஆனா உங்களை நம்பினேன் நான். நிஜமா அத்தை நான் சத்தியமா உங்களை பத்தி தப்பா பேசவே இல்ல. உங்க நடிப்பு போதும், ஓகேவா? உங்களை நம்பினேன். அட்டா இவதான் இப்ப ஆக்ட் பண்றா. ஏய் எதுக்கு அழுகுற? எனக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தினா அவன் முன்னாடி நான் நம்பினம்ல, அதுதான் தேவைதான். கழுத்தை பிடிச்சு தள்ள நீ அவன் பேச்சு கேட்டுனே. அத்தை என்ன ஏய் என்ன அத பத்தியா இதான் வேணான்றது உனக்கு சொல்லிட்டேன். அவங்க கேட்டாங்கல்ல. அத்தை நான் உங்களை பத்தி தப்பா பேசல அத்தை. இப்ப வந்து கேட்டேன். நீ என்ன பண்ண பேசல? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? ஒரு ரிகல்சர் ஒரு சீரியல் கூப்பிட்டுருக்காங்க, இந்த டைலாக்லாம் நான் உன்கிட்ட பேசி காட்டுறேன், எப்படி பேசுறேன்னு பாருங்க சொன்னேன் நான் உங்ககிட்ட. பொய் வேணாம் அத்தை சத்தியமா சொல்றேன். அத்தை இங்க பாருங்க, நம்பிடாதீங்க அத்தை. தம்பி கண்ணால பாத்துட்டேன், காதால கேட்டேன், ஏதோ தீராவும் விசாரிச்சுட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? தெரியுதா? ஏன் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க. தப்புதான், தெரியுதா? தப்புதான். பெத்த பொண்ணு நம்பாத இவரை நம்பினல்ல, தப்புதான். வாயாலே ஒரு நாள் மாட்டுவ நான் சொன்னா இல்லையா? நடந்துச்சா? ஓவரா ஓட்ற ஏதோ தெரியாம பேசுறாரு, கலாய்க்கிறாருன்னு கூட தெரியும். நீ கலாய்க்கிறாருன்னு சொன்னப்போ கூட நம்பல. இப்ப என்ன பிரச்சனை? நான் உங்களை பத்தி எல்லாம் தப்பாலாம் பேசல, சரிங்களா? உங்களை புரிஞ்சுக்குங்க. அதாவது உன்னோட சொத்தெல்லாம் ஆட்டைய போட தான் ஏய் என்ன சொத்தெல்லாம் ஆட்டைய போட? நான் வேற ஆள, நான் மூணாம் மனுஷனா நானு. இப்ப மட்டும் இது பாருங்க, உங்க வீட்டு மூத்த மருமக நானு. மூத்த மருமகன்றதுனால தான் இவ்ளோ நம்பினேன். என் பொண்ணு சொல்றதே நம்பல. அதான் நீ கம்முனிடுறதா? வாயை மூடிக்கிட்டு அடிச்சிருவான் சொல்லிட்டேன். முட்டைய காலி பண்ண தான் வந்திருக்கேன். தின்னு பெருத்து போயிருக்கேன். அதனால யானை மாதிரி எங்க வீட்ல ஒருவேளை ஆக்கி போடுற சாப்பாடு ஆகுமா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அப்பாதான் நீ என்ன நம்பி ஏமாந்துட்டேம்மா. சாப்பாடை பத்திலாம் தப்பா பேசவே இல்லை. நான் என்ன சொன்னேன்? உங்க அம்மாக்கு என்ன வேணும்னு சொல்லு, பாஸ்மதி ரைஸ்ல சாப்பாடு செஞ்சு போடுதானே சொன்னேன் நானு. ஏன் அதெல்லாம் சொல்ல உங்க அம்மா கிட்ட? நீ பேசுனது எல்லாமே இதுக்கு மேல நம்ப மாட்டேன் நானு. அத இங்க பாருங்க, தப்பா நினைச்சீங்க. நான் சத்தியமா உங்களை பத்தி தப்பாலாம் பேசல. நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க, என் பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கான்னு நினைச்சு உங்களை பக்கம் நான் சப்போர்ட் பண்ணி என் பொண்ணு திட்டினேன். ஆனா போதும், நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. மாவன மாட்டியா முண்டையா? என்ன வச்சு எவ்வளவு ஓட்டுன நீ? இப்ப பேசுடா. என்ன அப்படியே கால்ல விழுவ, அப்படியே அத்தி பூ போல பாத்துட்டு இருக்கனுவ. எல்லாமே நடிப்பு. நடிப்பு தெரியுது உனக்கு தான் தெரியுது. நீ ஒரு லூசு மம்மி தான். நம்பன தம்பின்னு மாப்பிள்ளன்னு உருகுனேன். கரெக்டா செஞ்சாரு. ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இவன சரி இப்ப என்ன? இதுல வேற சரி ஆமாங்க நான் கெட்ட வந்தா என்னங்க உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ண போறீங்க நீங்க? இல்ல நான் எழுதி வைக்கலாம்னு இருந்தேன். இப்போ நான் என் பொண்ணுக்கு நீங்க எழுதியே வைக்க தேவையில்ல, நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நீங்க அதெல்லாம் தேவையில்ல. என்ன ஆமா நைட்டு கூட உங்க அப்பா கிட்ட சரிம்மா சரி ஆமா தெரிஞ்சிச்சுல்ல, விட்டுருங்க போங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? என்னடி பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? இந்த மாதிரி ஒரு தஜ்ஜி என் தலையில கட்டி வச்சதுக்கே முதல்ல உங்க மேல கேஸ் போடணும். முதல்ல பாத்துங்க, ஓவரா பேசுறீங்க. என்ன ஆமா என்ன நான் தத்தியா? ஆமா நீ தத்தி தான். உஷாரா இருக்க வச்சு உன்னோட வண்டவாள தன்னோட கிழிச்சி எரிஞ்சிருக்கேங்க நானே. இதெல்லாம் ஒரு பொழப்பு அவங்க ரெண்டு பேருக்கும். நான் கேக்குறேன் உங்களுக்கு பொழப்பா? நான் உண்மையா உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். இப்ப ஒட்டு கேட்டுங்க பாருங்க. அதான் அவங்க ஒட்டெல்லாம் கேக்கல. அவங்க எப்ப வந்துட்டாங்க? நான் தான் கண்ணை காட்டணும் உங்களுக்கு. ஏய் வேணாம் சரியா? என்னன்னு தெரிஞ்சு நான் காமெடி ஏதாங்க பேசுனேன், உங்க மனசு கஷ்டப்படுதா மன்னிச்சிருங்க. பேசுறீங்கன்றதுனால தான் நான் நின்ன. இல்ல ராதா சூப்பர் ராதா, நீ எப்படி என் வாயை புடிங்க அப்படியே. அப்படிதான்டா பண்ணுவேன். நான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன். உன் வாய்க்கு நான் அப்படிதான் பண்ணுவேன். இதுக்கு மேலயும் பண்ணுவேன். நான் குடும்பத்தை கிழிச்சிரு. நீ அப்படியே மோந்து தான் பாப்பியா? சாப்பிடவே மாட்டியே நீ. இப்ப கூட சாப்பாடு வச்சிருக்கா, உங்க அம்மாக்கு தானே வடிச்சு கொட்டுறேன்ற. கடவுளே, நல்லதுக்கெல்லாம் காலமே இல்ல. ஆனா நான் சொல்லு, அப்போ என்னை பார்த்த ரெண்டு பேரும் வந்து அப்படியே என்ன வில்லனாவே சித்தரிக்கிறீங்களா? நீ அம்மா பொண்ணு பால் அமுக்குறேன்னு சொன்னது, பாதாம் பால் கடைஞ்சு கொண்டு வந்தது, இதெல்லாமே நடிப்பா. இதெல்லாம் நீ பட்டாதான் திருந்துவ. அதனால உனக்கு டைம் கொடுன்னு சொன்னேன். பாத்தியா உடனே சரி என்ன பண்ணுவேன்? சரி நான் கேக்குறேன், இப்ப என்ன தெரிஞ்சிச்சிங்களா? என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, இப்ப நான் நாளைக்கு போய் ஊருக்கு போய் மாமா கிட்ட சொல்லி உங்க பேர்ல மாத்தலாம்னு நினைச்சேன். சரி இப்ப என்ன? எனக்கு தேவையில்ல அதை நான் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிறேன். நான் எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கணுமோ எனக்கு தெரியும். நான் இதுக்கு மேல எப்படிடா வாங்குவேன்? வைக்கிறேன், குடும்பத்துக்கே நான் வைக்கிறேன். சரி வைப்பா. குடும்பத்துக்கே ரத்தங்கக்கி பாரு, ரத்தங்கக்கி வைக்கிறேன் பாரு.